जिन लोगों ने ये किया है, जो भी हैं, कहां भी हैं, they have to pay for this. And they have to pay for it properly. Not in some half-hearted way. ऐसे आलतू फालतू तरीके से नहीं. They have to pay for it properly कि इनको याद रहे कि हिंदुस्तान के साथ ये नहीं किया जा सकता है. क्लियर हमने लाइन दी है, यूनानिमस लाइन, कि जो हुआ है एक्सेप्टेबल नहीं है. और पूरा का पूरा ऑपोजिशन 100% सपोर्ट सरकार को देगा. வணக்கம். நாடு முழுவதும் மிகப்பெரிய போர் பதட்டம் மக்களை தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் போர் ஒத்திகை நடத்தப் போவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 54 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு போர் ஒத்திகையை இந்தியா எதிர்கொள்கிறது. அதாவது 1971 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும்போது இதே மாதிரியான போர் ஒத்திகை நடத்தப்பட்டது. இப்போது 54 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, டில்லி உட்பட 250 நகரங்களில் போர் ஒத்திகை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்போவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 4 மிக முக்கியமான இடங்களில் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்போவதாக சொல்லப்படுகிறது. அதில் கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம், ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை, மணலி பெட்ரோலிய தொழிற்சாலைகள், இந்த 4 இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போர் பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வான்வழி தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் சைரன் ஒலிக்கப்படும். அப்போ மக்களெல்லாம் உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இப்போ எதிரிகள் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தகவல் தொடர்புகளை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள். அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடாது. இது மாதிரி எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், மருத்துவமனைகள் எப்படி செயல்பட வேண்டும், இதை பற்றிய விஷயங்கள் தான் இதில் கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சில கேள்விகளை மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய, தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்பவத்திற்கு இவ்வளோ பெரிய போர் பதட்டம், 2 நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய போர் பதட்டம் நிலவுவதற்கு மிக முக்கியமான காரணம் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல். அதில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? ஆனால் இன்றைக்கு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய, காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோடிக்கு பெஹல்காமில் தாக்குதல் பயங்கரவாதிகள் நடத்தப் போகிறார்கள் என்பதை முன்னரே தெரிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கார். ஜார்க்கண்டில் ராஞ்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் மல்லிகார்ஜுன கார்கே இப்படிப்பட்ட பரபரப்பான விஷயத்தை சொல்லியிருக்கார். அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப் போவது ஒன்றிய அரசிற்கு முன்பே தெரியும். 3 நாட்களுக்கு முன்பே புலனாய்வு அமைப்பு பிரதமர் மோடிக்கு தாக்குதல் தொடர்பான தகவலை அளித்திருக்கிறது. தாக்குதல் எச்சரிக்கை பற்றி முன்பே அறிந்ததாலேயே பிரதமர் மோடி தனது ஜம்மு காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்தார். அவரது உயிருக்கு கொடுக்கும் மதிப்பை சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு ஏன் கொடுக்கவில்லை? ஏன் பாதுகாப்பை காஷ்மீரில் பலப்படுத்தவில்லை? காஷ்மீரில் துணை இராணுவ படையினர், எல்லை பாதுகாப்பு படையினர், இப்படிப்பட்ட இராணுவம் எல்லாம் இருந்த போதிலும் ஏன் அவர்களுக்கு இதை தெரியப்படுத்தவில்லை? பகல்காம் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக புலனாய்வுத்துறை தகவல் கொடுத்த பின்னரும் பிரதமர் அலட்சியமாக இருந்திருக்கிறார். இது மிகவும் மோசமானது, இது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு செய்தியை மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார். இது இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமாம், 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. 19ஆம் தேதி பெஹல்காமில் மோடி போக வேண்டியிருந்தது. ஆனால் மோடி அந்த பயணத்தை ரத்து செய்கிறார். எதற்காக ரத்து செய்கிறார்? புலனாய்வுத்துறை மோடியிடம் சொல்கிறது, அங்கே போயிடாதீங்கப்பா, அங்கே பிரச்சனை இருக்குது, பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க, நீங்கள் போக வேண்டான்னு. மோடி உடனே சரின்னு சொல்லி அந்த பயணத்தை ரத்து செய்கிறார். அப்போ தான் மல்லிகார்ஜுன கார்கே கேட்கிறார், உங்களுடைய உயிர், அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு ஏன் சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். இதற்கு மோடி என்ன பதில் சொல்ல போகிறார், அமித்ஷா என்ன சொல்ல போகிறார், ஆர்எஸ்எஸ் ஆட்சி என்ன சொல்ல போகிறது என்பதை இந்திய மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்வி 15 நாட்களுக்கு முன்னாடியே கேட்கப்பட்டது. ஆனால் இன்று வரையிலும் இவர்களிடம் பதில் இல்லை என்பதுதான் உண்மை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு மிக முக்கியமான சில கேள்விகளும் கூடுதலாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஒரு நாள் இரவு மோடி
கூப்பாடு போட்டார், கத்துனார். நமக்கெல்லாம் தெரியும், ஐயோ ஐயோ அப்படின்னு. எப்படி? அதாவது பணமதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வருவதன் மூலமாக இந்தியாவில் பயங்கரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். அவர் சொன்னது அன்னைக்கு இந்திய மக்களை ஏமாற்றுவதற்காக. ஆனால் பணமதிப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வியில் போய் முடிந்தது அப்படிங்கிறது இந்திய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பயங்கரவாதம் ஒழிந்ததா என்றால் இல்லை. காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீரில் 370 அமல்படுத்தும் போது இனிமேலால் அங்கே பயங்கரவாதிகளுடைய பிரச்சனைகளே இருக்காது அப்படி என்று மோடி கூப்பாடு போட்டார். ஆனால் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பால்கோட் தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். யார் சொன்னால்? மோடியும் சொன்னாங்க, அமித்ஷா போகிற இடங்கள் பூரா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? பயங்கரவாதிகளுக்கு பணம் வருவது தடுக்கப்படும். நான் மீண்டும் சொல்கிறேன், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தபோது துறைமுகம் உங்கள் கைகளில் இருக்கிறது, விமான நிலையங்கள் உங்கள் கைகளில் இருக்கிறது, வங்கிகள் உங்கள் கைகளில் இருக்கிறது, எல்லாத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க, பயங்கரவாதிகளுக்கு எப்படி பணம் போகுது என்று மோடி கேட்ட வீடியோ. அதற்கு இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்குறாங்க, உங்ககிட்ட தானப்பா எல்லாமே இருக்குது, உங்கள்கிட்ட தானே நாங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, இப்போ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற கேள்வியை மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து கேட்கிறார்கள். பயங்கரவாதம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். அதில் இந்தியா ஒன்று கட்டாக ஒற்றுமையாக நின்று களத்தில் இறங்கும். ஆனால் பயங்கரவாதிகள் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் குளறுபடிக்கு பொறுப்பேற்க வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் மல்லிகார்ஜுன கார்கே கேட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருப்பது ஏன் என்று இந்திய சமூகம் இவர்களை பார்த்து கேட்கிறது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு பதில் சொல்லியாகணும் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, இந்த பாகிஸ்தானை இன்றைக்கு நம்முடைய இந்தியா ஜவஹர்லால் நேருவிலிருந்து போட்ட விதை, அதன் மூலமாக இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு பலம் என்பது ஒரு 24 மணி நேரத்தில் பாகிஸ்தானை அடித்து தூக்கி போட்டுற முடியும். அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது இந்தியா. அது ஜவஹர் நேருவிலிருந்து எல்லாரும் போட்ட விதை, சரியா? ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பயங்கரவாதிகள் இந்த நேரம் வரையிலும் பிடிக்கப்படவில்லை. பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த இடத்துல பாதுகாப்பு குளறுபடி நடந்திருக்கிறது. அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அது தொடர்பாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நடந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். அங்கே ஏற்கனவே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அவர்களுக்கு பதிலாக மாற்று நபர்களை கொண்டு நியமித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது தொடர்பாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கிறதா? ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு இருக்கிறதா? இருக்கிறது என்று இந்திய மக்கள் சொல்கிறார்கள். அப்போ இது பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போர் பதட்டம் இந்த மாதிரியான சூழலில் கூட சிபிஐயை நியமிப்பது தொடர்பாக நீங்கள் மோடி ஒரு மிகப்பெரிய கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு புறம் நடக்கும், ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா சந்திப்பார், இதெல்லாம் அவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் சிபிஐ தலைமை பொறுப்பில் ஒருத்தரை கொண்டு வரணும்னு சில பட்டியலை ராகுல் காந்திகிட்ட கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தி இதில் யாரையுமே இது பண்ண முடியாது அப்படின்னு அவர் நிராகரித்திருக்கிறார். அப்போ இப்போ ஏற்கனவே இருக்கிறவர் ஒரு வருஷம் கண்டினியூ பண்ண போகிறாரா? ஏற்கனவே சிபிஐ என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அது மோடிக்கு விசுவாசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கும்போது சிபிஐ நியமனம் செய்வது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மிக முக்கியமான அரசியல் மாற்றங்களுக்கு, அதாவது வருங்கால இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் நடத்த போகக்கூடிய மிக முக்கியமான அரசியல் மாற்றங்களுக்கான விதைகள் தூவப்பட்டு கொண்டிருக்கிறதா இந்த நேரத்தில்? ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த போர் விஷயத்தில் இருக்கிறோம், எல்லா இந்திய மக்களும் இருக்காங்க, நம்முடைய கவனம் எல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் திரைமறைவில் இப்படிப்பட்ட விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதையும் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமாக எழுப்பி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.